இளம் பருவத்தில் வந்து நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறத சாதனைக்கு நேராகவும் கொண்டு போக முடியும். சாதிக்கிறத நீங்கள் சாதிக்க முடியாதபடி ஒரு வேதனைக்கு நேராகவும் உங்களை கொண்டு வர முடியும். ஸோ இந்த இள வயதும் வாலிபமும் மாயையும் சொல்லி இந்த பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாம இள வயது வாலிபம்லாம் வேகமாக கடந்து போயிடும். இந்த பருவத்தில் நாம் வந்து ஆண்டவருக்கு பயந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையை வந்து தெளிவாக செய்ய வேண்டிய கடமையில் உண்மையாக கருத்தாக இருந்து நம்ம செய்யணும்னா தான் பிற்கால வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு முறுக்கை சாப்பிடும்போது விரலை வந்து அசைச்சு கொண்டே இருக்கணும்னா அது கரெக்டாக முடியறதில்லை. ஒன்று முறுக்கை கிடைக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் வரும், இல்லாட்டி விரலை அசைக்கிறதுல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து செய்யறதுங்கிறது கடினம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையான நன்மையான வழிகள்னு இருக்குது, தீமையான வழிகள்னு சொல்லி இருக்குது. நன்மையான வழிகளை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த நன்மையான வழிகளில் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டையும் சேர்ந்து செய்ய முடியாது. நான் இப்படி இருப்பேன் அப்படி இருந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ முடியாது. நேர்மையாக உண்மையாக எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம் உண்டு. கர்த்தர் ஞானம், அறிவு, புத்தி, ஒவ்வொரு காரியத்தை குறித்த அறிவு நமக்கு உண்டு. அதே நேரத்தில் அதை நம்ம எதற்காக நம்ம பயன்படுத்தணும், நன்மைக்காக பயன்படுத்தணும், எப்படி நன்மைக்காக பயன்படுத்துறது எல்லாத்தையும் ஆண்டவர் தான் நமக்கு தரக்கூடியவர். ஆண்டவர் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு படிக்கிற காலத்தில் உங்களுக்கு படிப்பு மட்டும்தான் உங்களுடைய கடமை. படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை. படிக்கிறது தவிர வேற எல்லாத்துக்கும் ரெண்டாவது இடம். படிப்பு மட்டும்தான் உங்களுடைய கடமை. இந்த படிப்பை நீங்க சரியா செய்யணும்னா முதலாவது உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி தேவை. ஆண்டவருடைய உதவி நீங்க ஜெபத்து மூலமா வேதம் வாசிக்கிறது மூலமா பெற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவது உங்களுக்கு தேவை வந்து உடைய பெற்றோர், தாய் தகப்பன் படித்தவர்களோ படிக்கலையோ அவர்களை கனம் பண்ணுங்க, அவர்களை வந்து குறைவா எண்ணாதீங்க. அடுத்து உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களை வழிநடத்துகிறவர்கள், உங்களுடைய காலேஜில் உங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, உங்களுடைய ஹோமில் உங்களுக்கு ஆலோசனை தரக்கூடிய அருமையான வார்டன்ஸ் அல்லது சிடிஎஸ் இருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களை யார் யார் வழி நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அடங்கி அவங்க சொல்கிற ஆலோசனைகள் கேட்டு நீங்கள் நடங்க. ஸோ உங்களுடைய படிக்கிற இந்த காலத்தில் உங்களுடைய படிப்பை நீங்கள் நல்லா செய்யணும்னா முதலாவது ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். ரெண்டாவது உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்கள் மதிக்கணும். மூணாவது உங்களுடைய வழிநடத்துகிறவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து அவங்க சொல்லித்தருகிற காரியங்களை கற்றுக்கொண்டு அதன்படி நிற்க முயற்சி செய்யுங்க. வாலிப நாட்களில் உங்களை மாதிரி இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு புதுமையானதாக தெரியும். எல்லாம் உங்களை அட்ராக்ட் பண்ணுற எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு விருப்பமுள்ளதாக இருக்கும். ஆனாலும் ரொம்ப கவனமாக இருந்து உங்களுடைய கவனங்கள் சிதறாதபடி, எந்த எண்ணங்கள் சிதறாதபடி படிப்பின் மேலே முழு கவனம் வைங்க. மற்ற காரியங்கள் மேலே உங்களுடைய கவனம் போகும்போது கண்டிப்பாக படிப்பில் உங்களுடைய கவனம் சிதறடிக்கும். அது உங்களுடைய ஃபியூச்சரையே நிச்சயமாக பாதிக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.